வணக்கம். குரு சந்திரன் தரும் யோகத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. அதாவது என்ன அப்படின்னா, சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் நின்று இருக்கும் பட்சத்தில் மிகுந்த ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பாயிடுங்க. இந்த அமைப்பு கிரக நிலைகள் என்ன கொடுக்கும் அப்படின்னா, கஜகேசரி யோக அமைப்பிலும் வந்துடுது. அப்படிங்கிறதுனால சந்திரன் நின்ற ராசி 10ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து நின்றிருக்கும் பட்சத்தில் இது மிகுந்த ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பாயிடுங்க. அந்த குரு பகவான் நின்ற ராசி தனுசு ராசியாக வரும் பட்சத்தில் அது மிகுந்த ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் அப்படின்னு மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க. அதாவது 10ஆம் இடம் தனுசுவாக வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, அந்த சந்திர பகவான் மீன ராசியில் அமர்ந்து அந்த மீன ராசிக்கு 10ஆம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தனுசு ராசி வருங்க. தனுசு ராசி குரு பகவானுக்கு மூல திருகோண ஆட்சி வீடாகவும் வரும் அமைப்பு. அப்படிங்கிறதுனால அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய திசா காலங்களில் மிகுந்த ராஜ யோகத்தை தருவாங்க. நன்றி, வணக்கம்.